இப்ப கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு? மிக அற்புதமான ஒரு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய, சந்தோஷத்தை தரக்கூடிய, ஆனந்தத்தை தரக்கூடிய, ஏகாந்த நிலையில் இருக்கக்கூடிய, ஒரு மயக்க நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படும். ரொம்ப அன்பா சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னு நம்ம சொல்ல. வணக்கம், நான் கீதா அன்பழகன். பேசும் நட்சத்திரங்கள் சேனல் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. முதலில் என்னுடைய குருநாதர் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, வருகின்ற ராகு கேது பயிற்சி பத்தி தான். இந்த ராகு கேது பயிற்சி எப்ப நடைபெற போகுது அப்படின்னு சொன்னா, இந்த வருட இறுதியில டிசம்பர் மாசம் நடைபெற போகுது. ஆனா அது இப்போ நட்சத்திர சாரம் வாங்கி 1 மாத காலம் ஆகிறது. இப்பொழுதே அதனுடைய பலன்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். ராகு கேது பயிற்சி இன்னும் 3 மாதம் கழித்து தான் நடக்கும், அப்பதான் அந்த மாதிரியான பலன்களை ஒருத்தருக்கு தரும் அப்படின்னு சொன்னாலும், இப்பொழுதிலிருந்தே அந்த ஜாதகருக்கு அந்த ராகு கேது பயிற்சியால் என்னென்ன பலன்கள் நடைபெறணுமோ அது அத்தனையும் நடைபெற ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்ப ஏற்கனவே இதுதான் 12 ராசி கட்டம் இல்லையா? இப்ப ராகு கேது ராகு கும்பராசியில இருக்கிறாரு. கும்பராசியில இருக்கிற ராகு மேல் நோக்கி எல்லா ராசியும் எல்லா கிரகங்களும் இப்படி சுத்தும், மேல் நோக்கி இப்படி சுத்தும் இல்லைங்களா? வலது பக்கமா சுத்தும். ஆனா ராகு கேது இப்படி இந்த சைட்ல சுத்தம், கிழக்கு நோக்கி சுத்தம். அப்படி இருக்கும் பொழுது கும்பத்தில் இருக்கிற ராகு மகரத்திற்கு தான் வருவார். கும்பத்தில் இருக்கிற ராகு மீனத்திற்கு போக மாட்டார். அப்போ கும்பத்தில் இருக்கிற ராகு மீனத்துக்கு வர்றது எப்போ வருதுன்னா 13/11/2026 13ஆம் தேதி 11ஆம் மாசம் 2026 அப்போ வராரு. ஆனா இவர் இப்ப எங்க இருக்காரு அப்படின்னு சொன்னா, கும்பத்துல தான் இருக்காரு. கும்பத்துல முதல்ல எந்த நட்சத்திரத்துல இருந்தார்? கும்பத்துல ஒரு 2 நட்சத்திர பாதங்கள் இருக்கு இல்லையா? 2 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் இருக்கு இல்லையா? அப்போ முதல்ல அவர் பூரட்டாதியில இருந்தாரு. அது குருவினுடைய நட்சத்திரம். குருவினுடைய நட்சத்திரத்துல ராகு இருக்கும் பொழுது குரு போல ராகு செயல்பட்டார். அடுத்து சதயத்துக்கு வந்தார், அவருடைய சொந்த நட்சத்திரத்துக்கே வந்தார். அப்போ ராகு மிகவும் வீரியமாக பலமாக அவர் செயல்பட்டார். இப்போ யார் நட்சத்திரத்துக்கு வந்திருக்கார் அப்படின்னு சொன்னா, அவர் அவிட்ட நட்சத்திரத்துக்கு வந்துட்டார். இப்போ இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு எப்ப மாறினார் அப்படின்னா, ஜூன் 30ஆம் தேதியே வந்துட்டார். இப்ப ஜூலை மாசம் ஃபுல்லா போகுது. குறைஞ்சபட்சம் ஒரு 28 நாட்கள் ஆகிட்டது. இந்த 28 நாட்கள்லயே ஜாதகர் அனைவருக்குமே பல மாற்றங்கள் அவர்களுக்கு நடைபெற்றிருக்கும். ஏன்னா இந்த ராகு கேது பயிற்சியால என்னென்ன மாற்றங்கள் ஏற்படணும் அப்படின்னு இருக்கிறதோ அது எல்லாமே இப்பவே மாற ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா ஒரு கிரகங்கள் தனியா தனிச்சு செயல்பட முடியாது. அந்த கிரகங்கள் அது ஏறிய நட்சத்திர சார வழியாகத்தான் அதனுடைய பலாபலன்களை தர முடியும். அப்படி இருக்கும் பொழுது ராகு இப்பொழுது செவ்வாயுடைய நட்சத்திர சாரத்துல ஏறி இருக்கார். செவ்வாயோட நட்சத்திர சாரம் என்பது அவிட்டம். இந்த அவிட்டத்தினுடைய சாரம் ஏறும் பொழுது செவ்வாயான ஒரு சுறுசுறுப்பு, ஒரு முரட்டுத்தனம், ஒரு வேகம், அந்த மாதிரியான ஒரு குணத்தையும், ராகு என்பது ஒரு பிரம்மாண்டம், அந்த மாதிரியான ஒரு கிரகத்தின் தன்மையையும் சேர்த்து இப்ப எல்லா ஜாதகருக்கும் அதனுடைய பலன்களை தர அவர் ஏதுவா இருக்காரு. அதனால இப்பொழுதே ராகு கேதுவோட பயிற்சி பலன் எல்லா ஜாதகருக்கும் நடக்க ஆரம்பிக்கும். 3 மாதம் கழிச்சு ராகு கேது பயிற்சி அப்படின்னு சொல்றது ராசிக்கு தான். இப்ப கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கு ராகு கேது மாறிட்டாரு அப்படின்னு சொல்லி எப்ப சொல்லுவாங்க? 13/11/2026 அன்னைக்குதான் சொல்லுவாங்க. ஆனா அது திருக்கணித பிரகாரம். ஆனா இதுனா இப்போ நாங்க நட்சத்திர சார ஜோதிடம் இல்லையா? அப்போ நட்சத்திரங்கள் தான் பேசும். ராசியை மையமாக கொண்டு எந்த ஜோதிடமும் கிடையாது, எந்த தசாபுதியும் கிடையாது. உதாரணமாக ஒரு குழந்தை மேஷ ராசியில பிறக்குது, ஒரு கேதுவோட நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்குதுன்னா, அப்ப அந்த நட்சத்திரத்துடைய தசை எதுவோ அதுதான் முதல் தசை அப்படின்னு சொல்லிட்டு ஜாதகருக்கு குறிப்பிடுவோம். அப்ப நட்சத்திரத்தை பேஸ் பண்ணிதான் தசைகள் வருகிறதே ஒழிய, மேஷ ராசியில பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய் தசை முதல் தசைன்னு சொல்லிட்டு யாருமே சொல்றது கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பயிற்சி பலனை, ஒரு குரு பயிற்சியா இருக்கட்டும், ராகு கேது பயிற்சியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஒரு கட்டத்திலிருந்து ஒரு கட்டத்தை மாறுகிறது, கும்பத்திலிருந்து மகரத்திற்கு மாறுகிறது அப்படின்னு சொன்னா அது பயிற்சி பலனா ஆகாது. ஒரு நட்சத்திரத்திலிருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு மாறுகிறது அப்படின்னா கண்டிப்பாக அது பயிற்சி தான். ஏன்னா ஒரு நட்சத்திரத்தினுடைய தன்மையிலிருந்து இன்னொரு நட்சத்திரத்தினுடைய தன்மைக்கு அந்த கிரகம் மாறுகிறது. அப்படி மாறும்
பொழுது அதனுடைய பலன்களும் கரெக்டாக துல்லியமாக ஜாதகருக்கு நடைபெற ஆரம்பிக்கும். இப்ப வந்து ராகு மாறி 28 நாட்கள் ஆகிடுச்சு. எந்த நட்சத்திரத்துல வந்திருக்கார்? அவர் வந்து அவிட்டம் நட்சத்திரத்துல, செவ்வாயோட நட்சத்திரத்துல அவர் வந்து சாரம் வாங்கியிருக்கார். இப்போ வந்து இது வந்து அவிட்டத்திலே 4 பாதம் இருக்கு இல்லையா? 2 பாதங்கள் கும்பராசியிலும் 2 பாதங்கள் மகர ராசியிலும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூறப்பட்டிருக்கிறது. இது பாரம்பரியம். நாங்க வந்து நட்சத்திரத்தை சார ஜோதிடத்துல அதுதான் உயர்நிலை. அடிப்படை என்பது வேதிக் என்கின்ற பாரம்பரிய ஜோதிடம். அது வந்து பொதுவான பலனை சொல்லக்கூடியது. ஒரு ஜாதகத்துல நடக்குமா நடக்காதா, ராசி பலன் என்ன, குரு பயிற்சி வந்துருச்சா, குரு பலன் வந்துருச்சா அப்படின்னு சொல்றது ஒரு பொதுவான பலன். எல்லாருக்கும் ஒரே மாதிரி சொல்லக்கூடிய பலன். மகர ராசியில பிறந்தவங்க எல்லாருமே கோடீஸ்வரன் ஆகிறதும் இல்லை, எல்லாரும் பிச்சைக்காரனா இருக்கிறதும் இல்லை. ஆனா பொதுவா என்ன சொல்லுவாங்க, இந்த 2 மணி நேரத்துல பிறக்கிற எல்லா குழந்தைக்கும் ஒரே ஜாதகம், ஒரே தசா புத்தி அப்படின்னு சொல்லிட்டு பலனை சொல்லிடுவாங்க. எல்லா பலனும் ஒன்ன போல. ஒருத்தரை மாதிரி யாருமே இருக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு ஒரு தனித்தன்மை உண்டு, தனி ஜாதகம் உண்டு. 1 நிமிட இடைவெளியில் பிறக்கிறவங்களுக்கு கூட தனி ஜாதகம் உண்டு. இதுதான் உயர்கணித சார ஜோதிட முறை, உயர்நிலை ஜாதகம். சரிங்களா? இப்போ வந்து கும்பராசியில் இருக்கிற அந்த அவிட்ட நட்சத்திரம் 9 பாதத்துல பிரிக்கப்படும். அது மிகவும் துல்லியமாக வரக்கூடியது. இப்போ உங்க பாரம்பரிய பிரகாரம் பார்த்தாலே 4 பாதத்துல வருது இந்த அவிட்ட நட்சத்திரம். இப்போ சதயத்துல இருந்து கும்பராசியில் இருக்கிற சதயத்துல இருந்து ராகு பகவான் இப்ப அவிட்டத்துக்குள் முதல் பாதத்துல வந்துட்டார். அப்போ அந்த வந்த போது இந்த செவ்வாயனுடைய தன்மையில ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலனை தரப்போறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து இவர் வந்து இங்க கும்பத்துல இருக்கிற ராகு அவிட்டத்துல லாஸ்ட்ல இங்க வந்திருக்காரு. அடுத்து அவிட்டத்திலேயே தான் மகர ராசிக்கு போக போறாரு. மகர ராசிக்கு அவிட்டத்துல போறாரு வழிய அவிட்டத்துல இருந்து திருவோணத்துக்கு போல. திருவோணத்துக்கு போகும் பொழுதுதான் மகர ராசியில இருக்காரு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஆனா இந்த அவிட்டத்திலேயே இருக்கும் பொழுது அவருடைய நிலையை அவர் மாற்ற மாட்டார். ஏன்னா அவர் செவ்வாய் போலதான் செயல்படுவார். மகர ராசிக்கு வந்ததுனால சனி போல செயல்பட மாட்டார். சனியினுடைய தன்மை வருமா? வராது. ஆனா சனியோட வீட்டுல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் வீரியம், யார் வீட்டுல இருக்கார் அப்படின்ற ஒரு தன்மைக்காக அப்படி சொல்லலாம். ஆனா அவர் யார் போல செயல்படுவார் அப்படின்னும் பொழுது அவர் செவ்வாயை போலதான் செயல்பட ஆரம்பிப்பார். அது எவ்வளவு நாட்கள் இருக்குது அப்படின்னா இன்னும் ஒரு 127 நாட்களுக்கு கிட்டத்தட்ட 4.5 மாசமும் இந்த அவிட்ட நட்சத்திரத்தில் தான் இருப்பார். அதுக்கப்புறமா திருவோண நட்சத்திரத்துக்கு ராகு பகவான் மாறுவார். இப்போ ராகு கேது பயிற்சி வருது இந்த இன்னும் 3 மாசம் கழிச்சு அப்படின்னாலும் இப்பொழுதே ராகு கேது பயிற்சியோட பலனை ஜாதகர்கள் அனுபவிப்பார்கள். ராகு தன்னுடைய தன்மையை மாற்றி கொண்டிருக்கிறார். அதாவது தன்னுடைய சுய சதயத்தில் இருந்து தன்னுடைய சுய தன்மையில் இருந்து செவ்வாயின் தன்மையும் சேர்த்து பலனை தரத்துக்கு ராகு தயாராகிவிட்டார். இப்ப வந்து கும்பராசிக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு, அது வந்து எந்த தொடர்பை கொண்டிருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்ப வந்து ராகுலயே வந்து கும்பத்திலேயே இருக்கிறார் ராகு இல்லையா? அதனால லக்னத்தை இயக்குறார். 1. 2வது திருவாதிரை அப்படின்றது கும்பத்துக்கு 5வது வீடு. அடுத்து சுவாதி என்கின்ற துலாம் வந்து கும்பத்துக்கு 9வது வீடு. அப்போ 1, 5, 9 இயக்கிறதுக்கு ராகு தயாராகிவிட்டார். ராகு செவ்வாயோடைய அவிட்ட நட்சத்திர சாரம் ஏறி அவர் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார். இந்த செவ்வாய் சாரம் முடிகிற வரை இந்த 127 நாட்கள் இந்த கும்பராசிக்கு எந்த மாதிரி பலனை தரும் அப்படின்னா மிக 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 அற்புதமான ஒரு மன மகிழ்ச்சியை தரக்கூடிய, சந்தோஷத்தை தரக்கூடிய, ஆனந்தத்தை தரக்கூடிய, ஏகாந்த நிலையில் இருக்கக்கூடிய, ஒரு மயக்க நிலையிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படும். இது அகம் சார்ந்த விஷயத்தை இது வலிமையா தொடர்பு கொள்றதுனால ஏற்கனவே ராகு அப்படின்றது போதைக்காரகன், மயக்கக்காரகன் எல்லாமே சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது இவங்க வந்து போதை பழக்கம் வேற ஏதாவது வேணும் அப்படின்னாலும் பண்ணலாம். இல்ல நார்மலாவே இவங்க வந்து 5ஆம் பாவம் தொடர்பு கொள்ளும்போது பூர்வ புண்ணியம் பலமாவது, பாக்கியஸ்தானம் பலமாவது. அதனால ஆன்மீக விஷயத்துல யோகா, தியானம், மெடிடேஷன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணி கூட இவங்க ஏகாந்த நிலையில இருக்கலாம். ஆக மொத்தத்துல இவர்களுக்கு வந்து ரொம்ப அன்பா சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அப்படின்னு நம்ம சொன்னா மிகையல்ல. அது மட்டும் இல்லாம பூர்வீக
பயணம் ஏற்படணும், இல்ல ஒரு கோவிலுக்கு போகணும், ஒரு தீர்த்த யாத்திரை போகணும், ஆன்மீக பயணம் போகணும், இல்ல முன்னோர்கள் வழிபட்ட இடங்களுக்கு போகணும், இல்ல முன்னோர்களுடைய சொத்துக்கள் அது மன சார்ந்த விஷயங்கள், அவங்க வழிபட்ட தெய்வங்கள் இதெல்லாம் பார்க்கணும் போனோம் அப்படின்னா கூட நம்ம போகலாம். அந்த மாதிரி தடைப்பட்ட விஷயங்கள் அத்தனையும் வரும். வீட்லயும் நிறைய பூஜைகள் அதெல்லாம் செய்யறதுக்கு, ஓமங்கள் அதெல்லாம் செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். தீர்த்த யாத்திரை போயிட்டு தீர்த்தாடல் அதான தீர்த்த யாத்திரை செய்யறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதெல்லாம் செய்யறதுக்கு நிறைய ஏற்பாடு அவங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஆன்மீக சம்பந்தமான விஷயங்கள் அத்தனையும் அவர்களுக்கு நிறைய நடக்கும். அது இவங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணும். மன நிறைவு இவங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க, காதலா இருப்பாங்க. காதல் அப்படின்றது இப்ப காதலே இல்லாது அப்படின்றவங்களுக்கு காதல் வரும். கணவன் மனைவி திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க உறவுகளும் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஆக மொத்தம் அன்பு சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு பலமாக இருக்கிறது. அதனால அகம் சார்ந்த விஷயங்கள் எல்லா விஷயமும் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஆரோக்கியம் நல்லா இருக்கும். சரிங்களா? புறம் சார்ந்த விஷயங்கள் மிக மிக குறைவாக இருக்கு. சரி, இப்போ ஒருவேளை உங்க ஜனனகால ஜாதகத்துல ராகு கேதுவும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல கட்டத்துல அவர் 8-12 இல்லாம அவரு ஒருவேளை 2-4-6-10 அப்படின்னு இருந்தாரு அப்படின்னு சொன்னா, அப்போ அந்த உங்களுடைய இந்த 5-9 பாவங்கள் கொஞ்சம் கட்டுப்பட்டு பொருளாதாரத்தையும் அவர் வழங்குவார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் 8-12 இருக்காரா, எந்த மாதிரி உங்களுடைய சுய ஜாதகத்துல ராகு எந்த வீட்டுல இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்து அதற்கான பலனை நம்ம இப்போ பார்த்து தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதனால சுய ஜாதக பரிசோதனையும் கண்டிப்பாக வேணும். ஆரோக்கியத்துல எந்த பிரச்சனையும் இருக்காது, ஆயுள்ல எந்த பிரச்சனையும் இருக்காது, அன்புல எந்த பஞ்சமும் இருக்காது, காதல் கண்டிப்பாக கதவை தட்டும், சந்தோஷம் பல மடங்கு வரும், ஆனந்தம் பல மடங்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ராகு கேது பயிற்சியாகத்தான் இந்த பயிற்சி அமைஞ்சிருக்கு. சரிங்களா? நன்றி, வணக்கம்.